பாதாம் தொடர்ந்து எடுத்தா தினசரி பாதாம் வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுமா? இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் தான். பாதாமில் பார்த்தீங்கன்னா ஆக்சலேட் கண்டிப்பாக இருக்குது. இந்த ஆக்சலேட் வந்து கிட்னியில் படிய ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமாக கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த பாதாம் வந்து நீங்கள் கரெக்டான வடிவத்தில் சாப்பிட்டீங்கன்னா போதும் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. குறிப்பாக பாதாம் யார் அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னா யூரிக் ஆசிட் அதிகமாக உள்ளவர்கள், உடற்பருமன் அதிகமாக உள்ளவர்கள், தேவையான தண்ணீர் ஒரு நாளைக்கு குடிக்காதவர்கள் கண்டிப்பாக பாதாம் அதிகமாக எடுக்கக்கூடாது. மற்றபடி பாதாம் சாப்பிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் பாதாம் சாப்பிட்டதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஆக்சலேட் பார்த்தீங்கன்னா யூரின் வழியாக செல்லும். அதே மாதிரி கிட்னியில் ஏற்கனவே பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பாதாமை வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் அதிகமான மினரல்ஸ் இருக்கிறதுனால அவர்களுக்கும் அந்த கிட்னி ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மருத்துவரின் அறிவுரையின் படி தான் நீங்கள் பாதாமை தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ பாதாம் டெய்லியும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. கூடவே ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடித்தீங்கன்னா போதும் பாதாமுடைய மொத்த சக்தியும் நமது உடலுக்கு கிடைக்கும்.